ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு இந்த வீடியோட கீழே கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த பிசரெல்லாம் இருக்குதுல்ல, அதனால் அந்த லெவல் பண்ணிக்கலாம். கோடு போட்டு அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விட்டு தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு விடலாம். மேலேயே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தைப்போம். அதுக்கு சேர்த்து 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு ப்ளஸில் கையோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம அளவு எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதோட கையோட அளவு 6 இன்ச்சு இருந்தது. 6 இன்ச் லென்த்து இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணி கட் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த பேக் அளவு இருக்குது இல்லைங்களா, கட் பண்ணி வைக்கிறது, அதை வச்சு நம்ம ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சரியாக வச்சு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அன்ஈவன் வராது. மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாச் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் அப்படியே நம்ம பிரித்து வச்சுட்டு நம்ம ஒரு பக்கம் எந்த சைடையோ அந்த 2 பக்கத்தில் எதுனா ஒரு சைடில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணலாம், குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இதையே நம்ம கட் பண்ணுறோன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் கட் பண்ணும்போது இதை நம்ம பண்ணணும். ஸ்லீவில் ஆம்கோலில் நம்ம லைட்டாக 1/2 இன்ச்சு அதுலேயே நம்ம கட் பண்ணணும், இதுலேயும் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு சுருக்கம் வராது. சுருக்கம் வராமல் நல்லா நமக்கு கொஞ்சம் நம்ம அழகாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் சைடில். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அந்த கட் பண்ண ஒரு அடையாளத்துக்கு நம்ம அங்கே ஒரு நாச் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா தைக்கும்போது நம்மளுக்கு எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு தெரியாது. அதனால தான் நம்ம அங்கே ஒரு நாச் கட் பண்ணுறோம். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி நான் தெளிவாக போட்டிருக்கேன். இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா அழகாக வரும். எப்படின்னா இந்த பட்டி எப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு டவுன் பண்ணிவிட்டு அங்கேருந்து 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு வச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வரைஞ்சிருக்கிற அந்த ஃப்ரண்ட்டோட இதை வச்சு அப்படியே அந்த டாட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண, அந்த டாட்டை நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடாது. அங்கேருந்து அந்த டாட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம இந்த சைடில் அந்த சைடில் 3 இன்ச்சு வச்சு நடுவில் மட்டும் ஒரு 1 இன்ச்சு கீழே டவுன் பண்ணி நம்ம கர்வ் பண்ணிக்கிட்டோம்னா பட்டி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தச்சு போடும்போது நம்மளுக்கு ஷேப் ரொம்ப அழகாக காமிக்கும். பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு என்ன அடையாளம் வேணுமோ அதை நம்ம நாச் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இதுதாங்க பட்டியோட அளவு. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம். கிராஸ் பீஸ்க்கு ஸ்கேலோட அளவு அப்படியே நம்ம ஒரு ஸ்கேலோட அளவை நம்ம கட் பண்ணிக்கணும்.
கிராஸ் பீஸில் 2 இதுவாக நம்ம கட் பண்ணுவோம். ஒன்று நம்ம வந்துட்டு எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம 1 இன்ச்சு கிட்ட 1 இன்ச் அளவில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எம்மிங் மடித்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும். அதே நீங்கள் இதிலே நீங்கள் பைப்பிங் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கிட்ட நீங்கள் கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை மடித்து தைக்கும்போது பைப்பிங் அழகாக வரும். நான் அதை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதுதாங்க இந்த ப்ளவுஸோட நான் வந்து 1 by 1 நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.